ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். சேனல் பிரேக் அவுட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் உங்கள் கையில் எந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லை, நீங்கள் எடுக்கிற ட்ரேடெல்லாம் லாஸ் ஆயிடுச்சே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ, மார்க்கெட்டில் எப்படி ஸ்கேல்பிங் பண்ணலாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு அப்படிங்கிறது என்டையராக உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட், சேனல் பிரேக் அவுட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட், மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் மார்க்கெட் வந்து ஒரு லைனுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன லைன் அப்படின்னா, இங்கே சப்போர்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது, ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குது. பிகினராக வரவங்களுக்கு கொஞ்சம் வரைய தெரியலை, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நிறைய இண்டிகேட்டர் இருக்குது. சரிங்களா? அந்த இண்டிகேட்டர் எதையோ ஒன்று பயன்படுத்துங்க. இப்போ நான் வரையச்சலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வரைகிற மாதிரி தெரியும். சரிங்களா? ஸோ இப்படி நான் வரைஞ்சிருவேன். பட் இதுக்குள்ளே டெப்த்தான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் ப்ரீவியஸாக வீடியோ கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்குறதில்ல, டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறதுனால நார்மலாக இந்த ஸ்டடீஸ் போங்க. சரிங்களா? டான் செயின் சேனல் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதுவே உங்களை மார்க்கெட்டோட ஐடென்டிஃபிகேஷனை கொடுத்துரும். இது சேனல் பிரேக் அவுட்டுக்கானது. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிக்கு சேனல் பிரேக் அவுட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்காவான இண்டிகேட்டர். சரிங்களா? இப்போது நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைய தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில், சரிங்களா, ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற லைன் ஆஸ் யூஷுவல் சப்போர்ட்டாக க்ரியேட் ஆகும். சரிங்களா? மேலே இருக்கிற லைன் ரெசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? இப்போது இந்த லைனோட, சரிங்களா, மேலே இந்த லைனுக்கு, அதாவது சப்போர்ட்லேருந்து இந்த லைனை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா இது அப் ட்ரெண்டை, சரிங்களா, நீங்கள் என்ட்ரிக்கான பாசிபிலிட்டிஸை க்ரியேட் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ரெசிஸ்டண்ட், அதாவது இந்த மாதிரி ரெசிஸ்டண்ட்லேருந்து லைன் வரைச்ச, சரிங்களா, இந்த லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கான அறிகுறி. இப்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரிக்கே என்ன அப்படின்னா, இப்போ சேனல் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் வரையச்ச நம்மளால், நான் வந்து இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். சரிங்களா? மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த சேனலுக்குள்ளே, இதுக்குள்ளே தான் உங்களுக்கு மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்துகிட்டே இருக்கும். இதுலேருந்து வெளியில் அவுட் சைட் போனாலோ, சப்போர்ட் லெவலில் அது பிரேக் பண்ணாலோ, ரெசிஸ்டன்ட் லெவலில் பிரேக் பண்ணாலோ நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா? இப்போது இதில் 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரைஞ்சிடுங்க. சரிங்களா? நம்மளால் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாக்டாக வரைய முடியலைனாலும், சரிங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் எந்த டிரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நீங்கள் எப்போதுமே மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்த மூவ் கரெக்டாக எடுத்து வைக்க முடியும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், ஏதோ ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன், இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ எனக்கு தெரியும், சரிங்களா, அதாவது எனக்கு இந்த சென்ஸ் வரைகிற உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுது. இப்போ வந்து ட்ரெண்டு கட்டு. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன அப்படின்னா அப் ட்ரெண்ட் இப்படிங்கிறது தெரியும். இப்போது நீங்கள் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகச்ச, சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, Nifty 50 மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 1 hour ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. நீங்கள் இங்கே வரும்போதே நீங்கள் 1 hour கழித்து தான் நீங்கள் இந்த ட்ரேடையை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், Nifty 50ல் இருக்க ஸ்டாக்கே எடுக்கிறேன். 50 ஸ்டாக் இருக்குது, 50 கம்பெனி இருக்குது. இதில் இந்த சேஞ்ச் வந்து ப்ரைஸ் சேஞ்ச், அன்றைக்கி ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இது ஷோ பண்ணும். சரிங்களா? இந்த சேஞ்ச் தான் பர்சன்டேஜ் சேஞ்ச். மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கான்னு பாருங்கள். Nifty 50யும் Nifty 50யும் பாசிட்டிவ் அப்படின்னா இந்த பர்சன்டேஜை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த பர்சன்டேஜில் இருக்க டாப் 5 இல்லை டாப் 10, 1 2 3 4 5, சரிங்களா, இந்த 5 இல்லைனா 10 வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது செகண்ட் பாயிண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் எடுக்கிற ஸ்டாக்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பர்சன்டேஜை மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போது தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சரிங்களா, நான் இந்த ஸ்டாக்கெல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? இதில் வரக்கூடிய ஸ்டாக் இண்டிகோ, மஹிந்திரா, மாருதி, சரிங்களா, மேக்ஸ் ஹெல்த், இது எல்லாமே நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்றுக்கும் சார்ட்டை நான் பர்சனலாக ஓப்பன் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே பர்சனலாக ஓப்பன் பண்ணுறேன்.
இப்போ நான் சொல்ல இந்த கடைசி தேர்ட் பாயிண்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் ஒரு ட்ரிக் இருக்குது. இதுதான் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட் லைன் நம்ம வரைகிறோமா, ரெசிஸ்டன்ட் லைன் நம்ம வரைகிறோம். சரிங்களா? இந்த 2 லைன் வரைஞ்சிட்டோம். இதில் நீங்கள் நல்லா நுட்பமாக கவனிச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போது மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகுமா, இந்த இடத்துல மேஜரான கேண்டில் க்ரீனாக இருக்குமா ரெட்டாக இருக்குமான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டாக இருக்கும். இது ஏன்னா அங்கே ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். ஏன்னா அங்கே செல்லிங் ப்ரெஷர் சிம்பிளாக க்ரியேட் ஆகி வரும். சரிங்களா? இங்கே சப்போர்ட் லெவல் வந்தோன்னு கேண்டில் எப்படி இருக்கும்னா க்ரீன் கலரில் இருக்கும். சரிங்களா? இதுதான் இதில் முக்கியமான விஷயம். நான் இப்போ உள்ள நுட்பமாக காட்டுறேன். இப்போது இந்த பிரேக் அவுட் நடக்கு அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டில் மட்டும் இதில் உங்களுக்கு ரெட் க்ரீன் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி ட்ரெண்டை கட் பண்ணும்போது மட்டும் நுட்பமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த கேண்டில் வந்து க்ரியேட் ஆகி இப்போ வந்து இந்த இடத்துல ரெட் கேண்டில் வரக்கூடாது. ஏன்னா ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணாலோ பையரோட ஆக்குப்பை நிறையா இருக்கணும். பையர்ஸ் நிறைய பேர் பை பண்ணணும். பை பண்ணால் தான் அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும். இப்போ இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி சரிங்களா, பாடி இந்த கேண்டிலோட அவுட் சைடு இருக்கணும். அதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா சக்ஸஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இதே இது இந்த இடத்துல சரிங்களா ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கும். இதனுடைய லோவை பிரேக் பண்ணச்சா நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி கொடுக்கணும். இது புக்லேயே ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் நார்மலாக நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்டும் முடிச்சிட்டேன். இப்போ எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட், எப்படி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு ட்ரெண்டு இப்படி வரையும் போது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக் என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரெண்டை கட் பண்ணி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு சூப்பராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட டைம் ஃப்ரேம் போடுங்க. சரிங்களா? இது வந்து ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா 1 ஹவர் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் சரிங்களா ஹையை மார்க் பண்ணுங்கள். நான் இந்த 5 ஸ்டாக்லேயுமே 1 ஹவர் கேண்டில் ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் சரிங்களா. ஒவ்வொரு 1 ஹவருக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் இந்த 1 ஹவர் நான் மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் மாருதி, ஒரு நாளைக்கு மார்க்கெட் வந்து 6.25 மணி நேரம். சரிங்களா? மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 7 கேண்டில் தெரியும். சரிங்களா? மொதல் 6 கேண்டில் 1 ஹவர் கேண்டில், கடைசி இருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டில். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரிங்களா? அப்புறம் மேக்ஸ் ஹெல்த். ஸோ இதுலேயும் 1 ஹவர் கேண்டில் சரிங்களா பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு 1 ஹவர் அதனுடைய ஹை அதாவது விக்கில் வைக்கணும். சரிங்களா? பாடியில் இல்லை, விக்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும். ஸோ ஃபைனலாக டாடா கன்சியூம். இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் இப்படி மார்க் பண்ணுறீங்கல்ல 1 ஹவர் கேண்டில், இந்த மாதிரி ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த ரெட் கலர் கேண்டலுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னா செல்லர் இருக்காங்க. ஸ்கேல்பிங்க்கு சூட்டபிளாக இருக்காது. இது இந்த மாதிரி நல்ல லெவலில் உங்களுக்கு சரிங்களா ஒரு பீக் போனாலுமே மார்க்கெட் வந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தாலுமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற ட்ரேடில் எங்கேயோ ஒரு இடத்துல அதாவது இங்கே பார்க்கச்சா வரும், நீங்கள் ட்ரேட் எடுக்கிற இடத்துல ஃபாஸ்ட் மூவிங் இருக்காது. சரிங்களா? பையர் இமிடியேட்டாக வரமாட்டாங்க. ஸோ இந்த இதை மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க. ரெட்டாக இருந்துச்சு நீங்கள் இப்போ அடுத்த இந்த 1 ஹவர் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அது நான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இண்டிகோ. சரிங்களா? இப்போது நான் இந்த கேண்டிலை எடுத்துட்டேன், 1 ஹவரை மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 மினிட்டோட டைம் ஃப்ரேம் போடணும். நல்லா கவனிச்சிருங்க, 1 மினிட்டோட டைம் ஃப்ரேம். ஏன்னா நம்ம ஸ்கேல்பிங் பண்ண போகிறோம். நம்ம என்ட்ரி ஒரு 3 to 5 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸிட் ஆயிரும். சரிங்களா? இப்போது இந்த 1 ஹவர் கேண்டிலில் இப்படி பாடி இருந்துச்சு. சரிங்களா? அந்த கேண்டிலோட 1 ஹவர் கேண்டிலோட பிரேக் அவுட்டில் சரிங்களா அடுத்த 1 ஹவரில் நடக்கணும். அதாவது இப்படி 1 ஹவர் கேண்டில் இருக்குது அப்படின்னா அது இப்போ மணி வந்து 9:15, 9:10க்கு 9 அடுத்து 10:15க்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 1 ஹவர் கேண்டில் வரும். அடுத்து இந்த 1 ஹவரை 11:15க்குள்ளே பிரேக் அவுட் பண்ணும். புரியலன்னா நான் சொல்லிடுறேன். மார்க்கெட் வந்து 9:15க்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து அடுத்து ஒரு 1 ஹவர் போகிறீங்க அப்படின்னா
10-15. நீங்கள் இந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போதே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 10-15க்கு தான் செலக்ட் பண்ணியே வச்சுருப்பீங்க. பர்டிகுலராக இந்த ஸ்டாக் இதெல்லாம் க்ரீனாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் முக்கியம். சரிங்களா? சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போகணும். இப்போது இந்த 10-15ஓட ஒரு கேண்டலோட ஹையை மார்க் பண்ணிட்டீங்க. இப்போது இந்த கேண்டில் 11-15க்குள்ளே பிரேக் அவுட் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா இந்த கேண்டிலை நீங்கள் மார்க் பண்ணிடுறத சரிங்களா டெலீட் பண்ணிவிட்டு இந்த கேண்டலோட ஹையை மார்க் பண்ணணும். சரிங்களா? அடுத்த 1 ஹவர், ஒவ்வொரு 1 ஹவரும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போது நான் சொன்ன மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிட்டும், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதில் அதே மாதிரி ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்டு பிரேக் அவுட்டில் இருக்குது. சரிங்களா? டே டைம் ஃப்ரேம் போட்டால் அதில் 1 ஹவர் கேண்டில் ஃபஸ்ட்டு 1 ஹவர் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி ரெட் கேண்டிலாக இருந்துச்சு பிரேக் அவுட் பண்ணும்போது, இதில் வந்து இப்போ ரெட் கேண்டிலாக இருக்குது அப்படின்னா என்ட்ரி கொடுக்கக்கூடாது. க்ரீன் கலர் கேண்டலாக இருக்குது. சரிங்களா? பிரேக் அவுட்டில் க்ரீன் கலர் கேண்டில் பாடி வெளியில் இருக்குது. இது 1 ஹவர் கேண்டில் தான். இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து 3 to 5 minutes. சரிங்களா? 1 2 3 4 5 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணணும் ஸ்கேல்பிங்க்கு. சரிங்களா? 3 to 5 minutesல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளில வந்துடணும். சரிங்களா? இது இண்டிகோ, நான் ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்டாக். அதுக்கடுத்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, இதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1 minute டைம் ஃப்ரேம் போடுறேன். சரிங்களா? நான் அந்த 5 ஸ்டாக்குமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு நம்ம பார்க்கச்ச சரிங்களா இந்த மாதிரி விக்கு வந்தாலோ சரிங்களா ரெட் கலர் கேண்டில், அதாவது பாடி வெளியில் இருக்கணும், இப்படி வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டே இங்கே உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருச்சு, யார் வரலை பிரேக் அவுட்டில், பையர் வரலை. சரிங்களா? இந்த ஸ்டாக்கை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதி. இதனுடைய 1 ஹவர் கேண்டில். சரிங்களா? 1 minute டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் முக்கியமானது. சரிங்களா? இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஒரு பாடி வந்து பாடி இப்போ வெளியில் இருக்குது. சரிங்களா? இதனுடைய ஹையை பிரேக் பண்ணச்ச என்ட்ரி. சரிங்களா? இந்த கேண்டில் பிரேக் பண்ணல. அகெயின் இதை பிரேக் பண்ணும்போது, ஏன்னா அடுத்த 1 ஹவரில் சரிங்களா இந்த கேண்டில் உருவாகி 1 ஹவர், அதாவது 10-15க்கு வந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணி 5 minutes 1 2 3 4 5 சரிங்களா வெயிட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஃபைனலாக ஸ்டாக் வந்து ஹெல்த் மேக்ஸ் ஹெல்த். ஓகேங்களா? இதோடைய 1 minute டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன். ஸோ அதே லாஜிக் தான். சரிங்களா? இப்போ இதில் நல்ல ஒரு பீக் இருக்குது பாருங்கள். ஏன் அப்படின்னா இங்கே சரிங்களா க்ளோசிங் ப்ரைஸ் நியர்பை இருக்குது. சரிங்களா? ஸோ இதனுடைய பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தாலும் 1 2 3 4 5 சரிங்களா? ஸோ 5 minutes வெயிட்டிங் பீரியட். அதே இது 5 minutes உங்களுக்கு கீழே வந்துருச்சு. அடுத்த 5 minutes எடுத்து ட்ரேடில் 5 minutes நீங்கள் க்ளோஸ் பண்ணோம். அடுத்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரிங்களா அடுத்த 5 minutesல எக்ஸிட் ஆகிறது நல்லது. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கல்ல, அந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ், அதாவது அந்த 1 minute கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணணும். இதில் என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ டாடா கன்சியூம் ஃபைனலாக இருக்க 5வது ஸ்டாக், இது ரெட் கேண்டில், அதனால் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அப்போ ஒவ்வொரு கேண்டிலுமே நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணலாம். சரிங்களா? செக் பண்ணுங்கள். அக்யூரசி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புதுசாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் புரியலை அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை பார்ட் 2 அப்படின்னு மேக் பண்ணி கூட நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.